வரலாற்றில் சில நேரங்களில் ஒரு மாயமான தருணம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஒருவர் களத்தில் தோன்றுகிறார். அதன் பிறகு எல்லாமே மாறிவிடுகிறது. நான் உங்களுடன் இருக்கிறேன். இது போன்ற ஒன்றை நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. நான் உங்களுக்காக போராடுவேன். இது தனது விதியை சந்தித்த ஒரு மனிதனின் கதை. நான் உங்களுக்காக வெற்றி பெறுவேன். அமெரிக்காவை மீண்டும் மகத்தானதாக மாற்றுவதற்காக கடவுள் தன்னை காப்பாற்றினார் என்று அவர் கூறினார். அவரின் வெற்றி வரலாற்றிலேயே மிகப்பெரிய மீண்டும் எழுந்து வந்த வெற்றியாக இருந்தது. நீங்கள் இப்போது வரலாற்றை காண்கிறீர்கள். அதனால் தயார் நிலையில் இருங்கள். அமெரிக்க மக்கள் இது போன்ற ஒன்றை முன்பு எப்போதும் பார்த்ததில்லை என்று நினைக்கிறேன். எல்லை பாதுகாப்பு, ஆற்றல், வெளிநாடுகளிலிருந்து வரும் பெரும் முதலீடுகள், இவற்றில் இவ்வளவு வேகமாக செயல்பட்ட ஒரு அரசு, ஒரு அதிபர் இதுவரை இல்லை. இது முழு வேகத்தில் செல்லும் காலம் போல உள்ளது. 47வது அதிபர் தொடர்ச்சியான வேகத்தில் செயல்பட்டு வருகிறார். வாஷிங்டனில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வருகிறார். செயல்பாடுகளின் எரிமலை வெடிப்பை போல அமைப்பையே ஆட்கொள்கிறார். ட்ரம்ப் மக்களிடமிருந்து ஒரு ஆணையை பெற்றுள்ளார். அதனை அவர் பயன்படுத்தி வருகிறார். இது இன்னும் ஆரம்பமே. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கூறியது போல, வெற்றிதான் என் பதிலடி. எங்களை மௌனப்படுத்த, தடுக்க, உடைக்க, அழிக்க முயன்றவர்களின் அனைத்து முயற்சிகளையும் மீறி இன்றைய அமெரிக்கா பெருமைமிக்க, சுதந்திரமான, சுயாட்சியுள்ள, சுயநிலையுள்ள நாடாக உள்ளது. என்றென்றும் சுதந்திரமாகவே இருக்கும். இது ஒரே வாய்ப்பு. பொதுவறிவு மீண்டும் திரும்பியுள்ளது. அமெரிக்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். பணவீக்கம் குறைந்துள்ளது. வளர்ச்சி அதிகரித்துள்ளது. பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த எரிபொருள் விலை. அதே நேரத்தில் பதிவாகும் அளவிற்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்களும் உள்ளன. அமெரிக்கா தொடர்ச்சியான முன்னேற்றத்தில் உள்ளது. ஜூலை 4ஆம் தேதி ஒரு பெரிய மற்றும் முக்கியமான சட்டம் கையெழுத்திடப்பட்டதுடன் அந்த முன்னேற்றம் உச்சத்தை எட்டுகிறது. ட்ரம்ப் பொருளாதாரத்தின் தங்க காலம் முழு வேகத்தில் செல்கிறது. அமெரிக்கா மீண்டும் திரும்பியுள்ளது. அதிபர் ட்ரம்பின் தைரியத்தாலும் அவரது அமைச்சரவையின் தலைமைத்துவத்தாலும் அமெரிக்க இராணுவத்தின் தைரியமான ஆண்களும் பெண்களும் காரணமாகும். இது ஒரு உலக நாடுகளுக்கான செய்தி. அமெரிக்காவையும் அதன் மக்களையும் ஏமாற்றும் நாட்கள் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்துள்ளன. ஈரானின் அணுத்தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களும் மடூரோ தொடர்பான நடவடிக்கைகளும் பின்னணியாக அமெரிக்க இராணுவ சேர்க்கை வரலாற்றிலேயே உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த அதிபர் சமாதானத்தை ஏற்படுத்திய அதிபராக வரலாற்றில் இடம்பெறுவார். வலிமையின் மூலம் அமைதி. அமெரிக்கா கட்டுப்பாட்டில் உள்ளது. அவருக்கு ஒரே ஒரு கொள்கைதான். அமெரிக்கா முதலில். அவர்கள் செய்பவை எல்லாமே வேலை செய்கிறது. சட்டவிரோத நுழைவு இல்லை. மருந்து கடத்தல் கும்பல்கள் விரக்தியில். குற்றங்கள் குறைந்துள்ளன. இந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் பாதுகாப்பான எல்லை தற்போது உள்ளது. இப்போதே இது நல்லதாக இருக்கிறது என்று நினைத்தால் அடுத்த ஆண்டை காத்து பாருங்கள். 2026லும் அதிபர் வேகத்தை குறைக்கப் போவதில்லை. புதிய ஆண்டு தொடங்கியவுடன் பங்குச்சந்தைகள் புதிய உச்சங்களை தொட்டுள்ளன. ட்ரம்ப் ஆவண காப்பகம் சாத்தியமற்ற சாதனைகளின் தொடராக உள்ளது. அடுத்த ஆண்டை நோக்கி அமெரிக்க மக்களுக்கு எதிர்பார்க்க நிறைய உள்ளது. அதிபர் தனது வரலாற்று சாதனைகளை தொடர்ந்து கட்டியெழுப்புகிறார். 2025 2026இல் நடைபெறவுள்ள பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமைகிறது. இது தங்க காலத்தின் வருகை. அமெரிக்காவை மீண்டும் மகத்தானதாக மாற்றுவோம் என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் அதில் இடம் உள்ளது. என் அன்பான அமெரிக்கர்களே, அற்புதமான எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள். ஏனெனில் அமெரிக்காவின் தங்க காலம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது.